Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவைன். சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல இன்னைக்கு வழக்கம் போல ஒரு தரமான உண்மை சம்பவத்தோடு தான் வந்திருக்கேன். அண்ட் இந்த உண்மை சம்பவத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி தமிழில் இருக்கிற விஷயத்தை பார்த்து தான் நீங்களும் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ அதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. பட் கண்டிப்பாக இந்த உண்மை சம்பவம் உங்களுக்கு ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நானும் நம்புறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலங்க அதனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நாம வீடியோல போகலாம். அண்ட் இந்த இன்சிடென்ட்டில் கொஞ்சம் லைட்டிங்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இந்த பேக்ரவுண்ட் இந்த லைட்டிங் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சேம் இதே செட்டப்பில் போஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இல்லைப்பா அந்த ஒயிட் லைட் தான் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா எது ஓகேன்றது மென்ஷன் பண்ணிங்கன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் விக்னேஷ். இவர் வேலூரையும் சேர்ந்தவர். அண்ட் இந்த சம்பவம் விக்னேஷ் இவருக்கு மட்டும் நடக்கல, இவரோட சேர்ந்து இன்னும் 4 ஃப்ரெண்ட்ஸு, மொத்தமாக 5 ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கும் தான் இந்த ஒரு சம்பவம் பேய் சம்பவமும் நடந்திருக்கு 2013. அண்ட் இந்த சம்பவத்தில் ஒரு சில சுச்சுவேஷனில் இந்த பேய் பிரச்சனையிலேருந்து இவங்களும் வெளியில் வந்துட்டாங்கன்னு நினைக்கும் போதும் அதுக்கப்புறம் தான் இவங்களும் இந்த பிரச்சனை இன்னும் முடியல அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தால் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா 2013 வேலூர் மாவட்டம். அண்ட் வேலூரில் இருக்கிற ஏதோ ஒரு கிராமத்தில் தான் இவங்களும் இருக்காங்க. பட் கிராமத்தோட பேரை சொல்லலை, அது அவங்களோட பிரைவசி, அதனால அவங்க ஷேர் பண்ணலை. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விக்னேஷ் அப்போ 12வது படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த 10th 12th அப்படின்னும் போது படிக்கிற பொறுப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க மார்க் அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு. அதில் 10th கூட ஓகே, பட் 12th நம்ம எடுக்க போகிற மார்க் வந்து அடுத்து ஃபியூச்சரை ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி படிக்க வைப்பாங்க. அதே போல தான் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விக்னேஷ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இந்த வீக்கெண்ட், அதுவும் இந்த சனி ஞாயிறுன்னு வரும்போது அட டெய்லி தான் படிச்சுட்டு இருக்கோம், இந்த 2 நாள் நமக்காக ஊரை சுத்தலாமே, நமக்காக வாழலாமே அப்படின்னு பசங்க எல்லாருமே அவங்க கிராமத்தில் இருக்கிற அந்த காடு பகுதியா இருக்கட்டும், குறிப்பா சொல்ல போனா இவங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும். இதனால எல்லா சாட்டர்டேவும் பசங்க எல்லாருமே இந்த 5 பேர் கூட இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்து கிரிக்கெட் விளையாடவும் போவாங்க. காலையில 9 மணிக்கு போனாங்கன்னா இருட்டுற வரைக்கும் இந்த 6-6:30 வரைக்கும் இவங்களும் கிரிக்கெட் விளையாடிட்டும் இருப்பாங்க. நடுவில் பசி களைப்பு அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் அந்த வயசுல தெரியாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை மட்டும்தான். ஒரு சில நாள் சண்டேவான ஞாயிற்றுக்கிழமை இவங்களும் விளையாடுவாங்க. ஆனா இந்த சம்பவம் நடக்கும்போது சனிக்கிழமை கிரிக்கெட் விளையாடாச்சு. சரி, அடுத்த நாள் சண்டே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பசங்க எல்லாருமே பிளான் பண்ணும்போது, டேய் நாளைக்கு சண்டே நம்ம என்ன பண்ணலாம்னா நான் உயிரோட இருக்கிற கோழியும் வாங்கிட்டு வரேன், முழு கோழி. ஆனால் சமைக்கிறதுக்கான மற்ற மசாலா ஐட்டம் எல்லாருமே வாங்கிட்டு வாங்க, அரிசி பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வாங்க, இதை நாம காட்டுக்குள்ள வச்சு சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு விக்னேஷ் இவரும் பிளான் பண்ண, கூட இருக்கிற இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மற்ற 4 பேருக்கும் டேய் செம்ம ஐடியா, இந்த மாதிரி நம்ம வெளியில சமைச்சு சாப்பிட்டதே இல்லை, நாளைக்கு நாம இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பசங்க எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்கு தயாராகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடுத்த நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமையாக வருது. பசங்க எல்லாருமே அந்த காலையில் ஆளுக்கு ஒரு வேலை, அதாவது இந்த அரிசி பருப்பு அண்டு இந்த கோழிக்கறிக்கு என்னென்ன சமைக்கிறதுக்கு தேவைப்படுதோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. இதில் விக்னேஷ் இவரும் ஒரு முழு கோழியை வாங்கிட்டு இவங்க வழக்கமாக காட்டு பகுதியில் மீட் பண்ணுவாங்க ஒரு ஸ்பாட். அந்த இடத்துல சின்னதாக ஓட மாதிரியாக இருக்கும். அங்கே தான் இவங்களும் இந்த கோழிக்கறியை சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இப்போ எல்லாருமே அந்த ஸ்பாட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எல்லா வேலையுமே வந்து பகிர்ந்து இந்த 5 பேருமே பிரிச்சுக்கிறாங்க. காட்டில் ஒரு சில பேர் போயிட்டு இந்த விறகு பொறுக்கிட்டு வரது, அண்ட் இந்த சைட்ல அந்த ஓடையில இருந்து தண்ணி எடுத்துட்டு வரது, அண்ட் ஒருத்தர் அந்த கோழி அறுத்து அதுக்குள்ள இருக்கிற நல்ல கறியை மட்டும் பிரிச்சு எடுக்கிறது, இன்னொருத்தர் சாதம் அடிக்கிறது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பிரிச்சு பண்ணிட்டு இருக்க இந்த டீம்ல சக்தி அப்படின்ற ஒருத்தரும் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா ஓடையில போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு போறாரு. இதுல சக்தி இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா இவருக்கு இந்த விளையாட்டு குணம் ரொம்பவே அதிகம்.
அதுலயும் இந்த பிராங்க் பண்ற விஷயம், அதாவது பசங்களை சின்னதா ஃபன் பண்ணி ஏமாத்துற விஷயம் வந்து அவர் ரொம்பவே அதிகமாகவும் பண்ணுவாரு. அதே போலதான் அன்னைக்கு சக்தி இவர் தண்ணி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு அந்த ஓடைக்கிட்டையும் போறாரு. அந்த ஓடைக்கிட்ட போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரும்போது திடீர்னு அவரு அலற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. அதுவும் ஐயோ அம்மான்னு கத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வராரு. ஓடி பசங்க இருக்காங்க பாத்தீங்களா இந்த சமையல் செய்யற இடம், இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது சக்தி அவரோட முகம் ஃபுல்லா ரத்தமா இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம சக்தி அவர் அந்த இடத்துல எப்படி கத்திட்டு வர்றாருன்னா, ஏன் மேல மட்டும் ரத்த மழை பெய்யுது அப்படின்னு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயத்துல அலறி அடிச்சுட்டு இந்த இடத்துக்கும் வர, இதை பார்த்து மற்ற பசங்க விக்னேஷ் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் சாதாரணமா கத்திட்டு வந்தா அதை கொஞ்சம் விளையாட்டா பார்க்கலாம், பட் இவரோட முகத்துல ரத்தம்லாம் இருக்கிறத பார்த்து இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே பயங்கரமா பயப்படுறாங்க. அண்ட் இந்த இடத்துல சக்தி இவரும் ரொம்பவே பயந்துருக்காரு. டேய் இந்த இடத்த விட்டு போயிடலாம் பாரு, என் உடம்புலாம் ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது விக்னேஷ் இவர் என்ன பண்றாருன்னா, டேய் கொஞ்சம் பொறும், உண்மையிலே இந்த ஒரு விஷயம் எங்க நடந்தது அப்படின்னு கேட்க, அந்த இடத்துல தண்ணி பிடிக்க போனல அங்கதான் ஒரு மரத்தை கிராஸ் பண்ணும்போது ஏன் மேல மட்டும் ஏதோ ரத்த மழை பெய்யற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, சரி அந்த இடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு இவங்களும் அந்த தண்ணி எடுத்த இடம், அதாவது இவருக்கு எங்க அந்த ரத்தம் பட்டதும் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த மரத்தோட கிளையில ஏதோ மிருகம் இறந்து போய் தொங்கிட்டும் இருக்கு. அண்ட் அந்த தொங்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்தோட உடம்புல இருக்கிற அந்த ரத்த துளிகள் தான் இவர் மேலேயும் பட்டிருக்கு. இப்படி ரத்தம் பட்டதுனால இவரும் மேல எதுவும் பார்க்கல, அதிர்ச்சியில அவரும் பயங்கரமா கத்திட்டு வந்திருக்காரு. இதுதான் அந்த இடத்துல உண்மையிலே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் சக்தி இவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா டேய் இதுக்கப்புறம் இங்க இருக்கும் வேணாண்டா, ஏதோ பேட் வைப் மாதிரி இருக்கு, இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம், இந்த ஒரு பிளான் கறி சமைக்கிற பிளானை வந்து இன்னொரு நாள் பாத்துக்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பசங்க எல்லாருமே சரி இவன் ரொம்ப பயந்துருக்கான் போல இருக்கு, இதுக்கப்புறமும் கண்டினியூவா இங்க இருந்தானா இவன் இன்னும் பயப்படுவான், பேசாம இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்பி அப்படி பொடிநடையா வீட்டுக்கு நடந்தும் போறாங்க. அந்த காட்டுப்பகுதியில இருந்து இப்போ வரைக்கும் அந்த காட்டுப்பகுதியில் தான் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த காட்டுப்பகுதியில் நடந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு சக்தி இந்த ரத்த துளி பட்டதுல அவரும் அந்த இடத்துல ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி அலறவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம சக்தி அப்படின்றவர் என் மேல ரத்தம் பட்டிருக்கு, நான் யாரு தெரியுமா அப்படின்னு ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்க, இதை பார்த்த மற்ற எல்லாருமே ஐயோ உண்மையிலேயே ஒன்று பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு இங்க இருக்கிற எல்லா பசங்களும் அலறி அடிச்சுட்டு ஒரு சைடும் அப்படி ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீம்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளம், அதாவது ஒழுங்கா மூச்சு விட முடியாது, மூச்சு திணறல் அதிகமாக ஏற்படும். இப்படி சக்தி இவர் பயமுறுத்துற இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவரும் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சக்தி இவரும் ரியலைஸ் பண்றாரு, ஐயோ இவனுக்கு ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கு, இந்த நிலைமையில இவன் பயத்துல ஓடினானா கண்டிப்பா ஏதாச்சும் ஆயிரும் அப்படின்னு. டே இருங்கடா நான் சும்மா பிராங்க் தான் பண்ணேன், மற்றபடி எனக்கு பேய்லாம் பிடிக்கல, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கேயே நிக்கிறாங்க. இதுல அந்த மூச்சு வாங்குற பையனுக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. பட் அதுக்கப்புறம் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லாருமே இப்போ நார்மல் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் எல்லாருமே இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. சக்தி இவருக்கும் சரி திரும்ப இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டினியூ பண்ணனா பசங்க எல்லாருமே பயப்படுவானுங்க, அதனால எதுவும் பண்ண வேண்டாம் சைலண்டா கிளம்பிடலாம் அப்படின்னு இவங்களும் அந்த காட்டுப்பகுதியிலிருந்து அப்படியே வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க ஊரோட எல்லைக்கிட்டையும் வராங்க. அங்க இந்த வயல்வெளிலாம் இருக்கு. அண்ட் வயல்வெளினாலே கண்டிப்பா அந்த இடத்துல பெரிய பெரிய கிணறுலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இங்கேயும் பெரிய கிணறுலாம் இருக்கு. அண்ட் அந்த கிணறும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கிணறு தான். அதை பார்த்து உடனே டேய் உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கு அண்ட் கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, பேசாம இந்த கிணத்துல இறங்கி குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு 5 பேருமே இப்ப இந்த கிணத்துல எகிரி குதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நீச்சல் தெரியும் போல இருக்கு. அப்படி ஒருத்தருக்கு நீச்சல் தெரியலனாலும் கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே கிணத்துல குதிச்சு அந்த கிணத்து தண்ணியில ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மூச்சு பிடிச்சிட்டு யார் அதிகமா தண்ணிக்குள்ள இருக்காங்க அண்ட் தண்ணிக்குள்ள முங்கி உள்ள கல்லு இல்லைன்னா மண் எடுத்துட்டு வர்றது, அந்த தண்ணியிலே இந்த கால் டச், அதாவது ஒருத்தரோட காலில் இன்னொருத்தர் காலில் பட்டதுன்னா அவுட்டு, அந்த மாதிரியான ரொம்பவே ஜாலியான விளையாட்டெல்லாம் இவங்களும் விளையாடிட்டும் இருக்காங்க. இப்படி அந்த பெரிய கிணத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருமே தண்ணிக்குள்ள முங்கி யார் அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு உள்ள இருக்கிற மண்ணு இல்லைன்னா கல் எடுத்துட்டு வரான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்சும் வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே தண்ணிக்குள்ள போறாங்க. கையில கிடைக்கிறது கல்லா இருக்கட்டும் மண்ணா இருக்கட்டும் எதையோ உள்ள இருந்து எடுத்துட்டும் வராங்க. அண்ட் அதெல்லாம் எடுத்துட்டு தண்ணிக்கு மேலேயே வந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல 5 பேர்ல 4 பேர் மேலேயே வந்துட்டாங்க, ஒருத்தர் மட்டும் வரவே இல்லை. யார் அது வரல அப்படின்னு திருப்பி பார்த்தா இந்த சக்தி அப்படின்றவர் தண்ணிக்குள்ள இருந்து வெளியிலயும் வரல. என்னடா அவன் இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ற அப்படின்னு இவங்களும் சக்தி எங்க இருக்காரு அப்படின்னு அந்த தண்ணிக்கு வெளியில இருந்து தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடத்துல இருந்து மட்டும் இந்த தண்ணிக்குள்ள இருந்து மூச்சு விட்டா முட்டை முட்டையா வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயமும் வர டேய் இங்க இருந்து தான் வருது அப்படின்னு தண்ணிக்குள்ள அப்படியே முங்கும் போது பாத்தீங்கன்னா அப்பதான் சக்தியா ரொம்பவே லேட்டா வெளியிலயும் வர்றாரு. வெளியில வந்தவரும் பயங்கரமா மூச்சு வாங்குறாரு. டேய்
மண் எடுத்துகிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்க, இல்லைடா நான் மண் எடுத்துகிட்டு வரதுக்காக உள்ளே போனேன், அதெல்லாம் எடுத்துட்டேன், அதை எடுத்துகிட்டு மேலே வரும்போது யாரோ என் காலை பிடிச்சி உள்ளே வழிச்சிட்டாங்க, நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, டேய் உள்ள முங்கின நாங்கள் மண் எடுக்க பார்ப்போமா இல்லை உன் காலை பிடிக்க பார்ப்போமா அப்படின்னு கேட்க, இல்லைடா யாரோ என் காலை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ மற்ற பசங்களாம் புரிஞ்சுக்கிறாங்க, டேய் அவன் சும்மா விளையாடிட்டு இருக்கான்டா, நம்மகிட்டே ப்ராங்க் பண்ணுறான், அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத, அவன் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பான், அதெல்லாம் கண்டுக்காதுன்னு சொல்லும்போது சக்தி ஈவரும், டேய் நான் ப்ராங்க்லாம் பண்ணலடா, உண்மையிலே என்னை யாரோ காலை பிடிச்சி வலிச்சாங்க, அண்ட் ரொம்ப நேரமாக உள்ளுக்குள்ளே மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஏதோ என் காலை விட்டாமல் இருந்தது, அதனால தான் நான் வெளியில் வந்தேன், இல்லைனா எனக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்ல. பட் இதையும் பசங்க நம்பவே இல்லை. இதுக்கப்புறம் நல்லா குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விக்னேஷ் அண்ட் சக்தி, அவர் கூடவே இன்னொன்று 2 ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே ஒரே கிராமம் அண்டு ஒரே தெருவில் தான் வந்து பக்கத்து வீட்லேயும் இருக்காங்க. சொல்ல போனால் இவங்களுடைய விவசாய நிலம் எல்லாமே ஒரே இடத்துல பக்கத்தில் தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் அதில் விவசாயம் பண்ணுறதுக்காக பயிரெலாம் போட்டு வச்சிருக்காங்க. இதுலேயும் இந்த நைட் டைம் ஆனால் அந்த விவசாய நிலத்துக்கு இந்த நீர் பாய்ச்சறதுக்காக விக்னேஷ் அவரோட ஃப்ரெண்டான சக்தி கூட இன்னும் 1-2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அங்க இருக்கிற அந்த விவசாய நிலத்துக்கு சொந்தக்காரங்க. ஸோ இவங்க எல்லாருமே நைட் டைம்ல அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. பசங்களும் அந்த இடத்துல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட பெரியவங்க யாருமே வரல, நம்ம பசங்க மட்டும்தான் அந்த இடத்துல போயிட்டு வெறும் நீர் பாய்ச்சது தானே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அந்த வயல்வெளியில் ஒரு கொட்டாய் மாதிரியும் இருக்கும், அங்கே தான் நைட்டு தூங்கலாம் அப்படின்னு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நடுராத்திரி வரைக்கும் அந்த நீர் பாய்ச்சற விஷயம் எல்லாமே பண்ணிட்டு அந்த சமயம் இவங்க கிட்ட வெறும் கீபேட் மொபைல் தான் இருக்கு, ரொம்பவே பேசிக்கான மொபைல். அந்த மொபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சீக்கிரம் எந்திரிக்கணும், ஏன்னா ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, அலாரம் வச்சாதான் சரிப்பட்டு வரும் அப்படின்னு இவங்களும் அந்த மொபைலில் அலாரம் வச்சுட்டு அப்படி மொபைலை ஓரமாக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க ஏரியாவில் இருக்கிற நாய் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கும். இவங்களை தேடி தான் வந்திருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நாய் ஒரு இடத்த பார்த்து பயங்கரமாக வினோதமாக கத்தவும் ஆரம்பிக்குது. இந்த நாய் கத்துற விஷயம் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் சக்தி இவர் மட்டும் டேய் அந்த நாய் ஏதோ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக குலைக்குதுறான், எனக்கு என்னவோ சம்திங் இங்கே ஏதோ இருக்குன்ற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடலாம் அப்படின்னு சக்தி அவர் சொல்லும்போது, டேய் எந்த நேரத்தில் விளையாடணும்னு உனக்கு தெரியாதா, இங்கே நம்ம நீர் பாய்ச்சறதுக்கு தானே வந்தோம், இப்படியே விட்டு போனால் யார் இதெல்லாம் பண்ணுவான், மூடின்னு தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் சக்தி அவர் சொல்கிற விஷயத்த வந்து வெறும் ஃபன் காமெடி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த பெருசாக எடுத்துக்காம எல்லாருமே சைலண்ட்டாக அந்த இடத்துல அந்த வயல்வெளியில் இருக்கிற ஒரு சின்னதாக கொட்டாய் மாதிரியும் இருக்குது, அங்கே தான் அப்படியே படுத்து தூங்குறாங்க. ஆனால் இந்த நைட் டைமில் இவங்க யாருக்குமே தூக்கமும் வரல. குறிப்பாக விக்னேஷ் இவருக்கும் தூக்கம் வரல, கூட இருக்கிற சக்தி இவருக்கும் தூக்கம் வரல. அப்போ பசங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த வயல்வெளிக்கு பக்கத்துல காடு மாதிரியா இருக்கு சின்னதா, அங்க இருந்து இந்த சுள்ளி குச்சி எல்லாம் பொறுக்கிட்டு வந்து இவங்க தங்கி இருக்கிற இந்த இடத்துல சும்மா நெருப்பு போட்டு கொளுத்தி அந்த இடத்துல சும்மா ஃபன்னான விஷயத்தெல்லாம் பேசிட்டே இருக்க. அப்பதான் சக்திக்கு ஒரு ஞாபகமும் வருது, டேய் அம்மா காலையில் வரும்போது இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற சுள்ளி குச்சிலாம் பொறுக்கிட்டும் வர சொன்னாங்கடா, ஏன்னா சனி ஞாயிறு சும்மா தானே இருக்கும், அண்டு இப்போ நம்ம நீர் பாய்ச்சறதுக்கு தானே போகிறோம், காட்டுலேருந்து அந்த சுள்ளிலாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட அப்போவே சொன்னாங்க, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும்போது விக்னேஷும், டேய் இருட்டிருச்சுடா இப்போ போய் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, டேய் பக்கத்தில் இது நம்ம சுற்றுற இடம் தானே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, சரி வா போகலாம் எனக்கும் தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்னேஷ் அண்டு சக்தி இவங்க 2 பேருமே பக்கத்தில் இருக்கிற காட்டு பகுதிக்கும் போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற விறகு சுள்ளி எல்லாத்தையுமே பொறுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இந்த முள் செடிலாம் இருக்கு. ஸோ நைட் டைமில் முள் எங்கே இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். இவங்க 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அந்த கீபேட் மொபைலும் இருக்குது, அதில் டார்ச் லைட்டும் இருக்குது. ஸோ அந்த லைட் வெளிச்சத்தில் தான் இவங்களும் அங்கே இருக்கிற குச்செல்லாம் எடுத்துட்டு இருக்க. அப்போ திடீர்னு சக்தி ஈவரும் கத்தவும் ஆரம்பிக்கிறாரு, டேய் என்னை யாரோ பிடிச்சிட்டாங்க, என்னை யாரோ பிடிக்கிறாங்க அப்படின்னு பயத்தில் அலறவும் ஆரம்பிக்க. அப்போ விக்னேஷ் இவரும் லைட்டாக பயந்துடுறாரு, யாரோ பிடிச்சிருக்காங்களா என்னன்னு அவரும் டார்ச் லைட்டை அடித்து பார்த்தா பக்கத்தில் முள்ளும் இருக்கு, அந்த முள்ளில் அவரோட ட்ரெஸ்ஸும் மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது சக்தி இவன் சும்மா ப்ராங்க் பண்ணியிருக்கான், இந்த முள்ளு மாட்டினது வந்து அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு முள்ளு தான் அப்படின்னு. பட் இதை வச்சு ஏதாச்சும் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு நம்மகிட்ட இப்படி சொல்லி பயமுறுத்த ட்ரை பண்ணுறான், சரியான லூஸாக இருப்பான் அப்படின்னு அந்த இடத்துல விக்னேஷ் திட்டவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இப்படி அங்கே இருக்கிற விறகுலாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நடுவில் சக்தி இவரும் முடிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராங்க் விஷயத்த, அதாவது ஏமாத்துற விஷயத்த வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்க. விக்னேஷ் இவரும் லைட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே இவன் என்னதான் சீரியஸாக சொன்னாலும் அதை நம்ம கண்டுக்க கூடாது அப்படின்னு அந்த
ஒரு விஷயத்த, அதாவது இவன் எது பண்ணாலும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறாரு. இப்படி இவங்க 2 பேருமே அந்த சொல்லி பொறுக்கிற வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அந்த நைட் டைம்ல சக்தி இவரும் விசித்திரமா நடந்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த நடந்துக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவரோட மூஞ்சும் ஒரு மாதிரி விகாரமாகவும் மாற ஆரம்பிக்குது. அண்ட் அவரோட 2 கண்ணும் பார்த்தீங்கன்னா அப்படியே பிதிங்கின்னு வெளியிலயும் வர மாதிரி இருக்கு. இந்த ஒரு விஷயத்த விக்னேஷ் இவரும் இதுக்கு முன்னாடி இவன் இந்த மாதிரி பண்ணதே இல்லையே, ஒருவேளை நான் ரியாக்ட் பண்ணாதனால நம்மளை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்றானோ, நீ என்னன்னா பண்ணுடா நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இவரும் அங்க இருக்கிற சொல்லி எல்லாம் பொறுக்கிட்டு இருக்க. பட் மறுபடியும் சக்தி இவரு ரொம்பவே வினோதமா, இவரை ரொம்பவே ஆக்ரோஷமா பிடிக்கிறதா இருக்கட்டும், ஆக்ரோஷமா தள்ளி விடுறதா இருக்கட்டும், அந்த இடத்துல வினோதமா நடந்துக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் விக்னேஷ் இவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்த விட்டோம் நீ மட்டும் தனியா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இவர் நைட்டு தங்குவார்ல அந்த நீர் பாய்ச்சறதுக்கு வாயில்ல அந்த இடத்துக்கும் வந்துடுறாரு. இப்படியே பொழுது விடியது. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு. ஆனால் இந்த சமயம் சக்தி அவரும் வேலையை முடிச்சுட்டு அங்கதான் வந்து படுத்துருக்காரு. பாரு நைட்டெல்லாம் நினைவு பண்ணிட்டு இப்போ சைலண்டா படுத்துட்டு இருக்கான். டேய் ஸ்கூலுக்கு போனோம் எந்திர அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கும் போறாங்க. பட் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அந்த இடத்துல சக்தி அவரோட ரியாக்ஷன் ரொம்பவே கொடூரமாகவும் மாற ஆரம்பிக்குது. அது எப்படின்னா, உண்மையிலேயே அவருக்கு பேய் பிடிச்ச மாதிரியும், ஆனால் அந்த மூஞ்செல்லாம் பயங்கரமா விகாரமா வைக்கிறதா இருக்கட்டும், கண்ணு இல்லாம பிதுங்கி வெளியில வரதா இருக்கட்டும், அண்ட் அங்க இருக்கிற பசங்க கிட்ட மூர்க்கத்தனமா நடந்துகிட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இது வரைக்கும் பண்ணாத விசித்திர செயல் எல்லாத்தையுமே அன்னைக்கு அவரும் பண்ணிட்டு இருக்க. அப்பதான் விக்னேஷ் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா டவுட்டும் வருது. என்ன இவன் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நம்மளை ஏமாத்துற மாதிரி ஏதாச்சும் விஷயம் பண்ணானா அதை பண்ணிட்டு டேய் சும்மா தான் பண்ண அப்படின்னு சிரிப்பான், இல்லைன்னா ஏதாச்சும் ஆக்ஷன் ஆச்சு கொடுப்பான். ஆனா இப்போ 1-2 நாளா இவன் நடந்துக்கிறது ரொம்பவே வினோதமா இருக்கு. அண்ட் என்கிட்டயும் ரொம்பவே மூர்க்கத்தனமா நடந்துக்கிறான், இங்க பாக்குற எல்லாருமே அடிக்கிறான், இவன் மூஞ்சே சரியில்லை அப்படின்னு. அப்பதான் அவருக்கு சந்தேகம் வந்து இந்த ஒரு விஷயத்த சக்தி அவங்க வீட்லயும் சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க பையன் வழக்கமா சீரியஸா ஏதாச்சும் பண்ணுவான், அதை பண்ணதுக்கு அப்புறம் சும்மா காமெடிக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லி அதை சமாளிச்சிருவான். ஆனா இப்போ 2-3 நாளாவே பாத்தீங்கன்னா அவன் நடந்துக்கிற விஷயம் சரியில்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஆமாப்பா அவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரியும், ஆனா ரீசெண்டாவே பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்பவே விசித்திரமா நடந்துக்கிறான், அவன் மூஞ்சி ரொம்பவே விகாரமா இருக்கு, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருது. இத்தனை நாள் ஒருத்தன் பிராங்க் பண்றான் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லாருமே ஏமாத்திட்டு இருந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் யாருமே நம்பாத போதும் உண்மையிலே பிராங்க் பண்ணாதப்போ அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு உடனே அவங்க ஏரியால இருக்கிற ஒரு வயசான பேய் ஓட்டுறவர்கிட்ட போயிட்டு இந்த ஒரு விஷயத்த பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சக்தி அவரை கையோடவும் கூட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, என்னன்னு தெரியல, ரீசெண்டாவே பையன் ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரியவரும் உண்மையில இந்த பையனுக்கு பேய் பிடிச்சிருக்கா, இல்ல இது சும்மா பண்றானா, இல்ல இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அந்த இடத்துல பூஜை பண்ணி அதை கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அதன்படி அவர் அந்த பூஜை பண்ணி கண்ணை மூடி கணிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கணிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற பசங்க கிட்ட விக்னேஷ் கிட்ட கேட்கிறாரு, தம்பி சமீபமா நீங்க ஏதாச்சும் நீங்க உயிர் பலி இந்த கோழி மாதிரி விஷயத்த ஏதாச்சும் உயிர் பலி மாதிரி கொடுத்தீங்களா ஏதாச்சும் காட்டு பகுதியில் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் யோசிக்கிறாங்க, உயிர் பலியா, ஐயோ ஐயா நாங்க அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல, இல்லப்பா ரீசெண்டா ஏதோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல ஐயா நாங்க போன வாரம் பாத்தீங்கன்னா வழக்கமா சனிக்கிழமை நாங்க கிரிக்கெட்டும் விளையாடுவோம், ஆனா அதுக்கு அடுத்த நாள் நாங்க உயிரோட கோழி எடுத்துட்டு போனோம் காட்டு பகுதியில், அதை அங்க அறுத்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் எடுத்துட்டும் போனோம், அதுக்கேற்ற மாதிரி அங்க கோழி அறுத்து சமைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ண இவன் அந்த இடத்துல பிராங்க் பண்றன்ற பேர்ல ஏதேதோ பண்ணி எங்களை அந்த இடத்த விட்டு கூட்டம் வந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பெரியரும், தம்பிங்களா தப்பு பண்ணிட்டீங்கப்பா, நீங்க போகக்கூடாத இடத்துல அதுவும் போகக்கூடாத நேரத்துல போயிட்டீங்க, அதனாலதான் உன் நண்பனுக்கு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. ஆக்சுவலா நீங்க அந்த காட்டு பகுதியில போனீங்கல்ல, அந்த இடத்துல போன நீங்க அமைதியா வந்திருக்கணும், அப்படி போன அந்த இடத்துல நீங்க அந்த கோழியை அறுத்தது தப்பு, அறுத்ததுக்கு அப்புறம் அந்த இடம் ஃபுல்லா அந்த கோழியோட ரத்தமும் பரவி இருக்கு, சொல்ல போனா அந்த இடம் ஃபுல்லா அந்த கோழியோட ரத்த வாடை ரொம்பவே அதிகமாகவும் அடிச்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா, நீங்க எந்த காட்டு பகுதியில அந்த உயிரோட இருக்கிற கோழியை சமைச்சு சாப்பிடலான்னு போனீங்களோ அந்த இடத்துல தான் 2 பேர் தூக்கு மாட்டி இறந்தும் போயிருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களோட ஆன்மம் அந்த இடத்துல தான் சுத்திட்டு வந்திருக்கு. இதுலயும் உன் நண்பனான சக்தி இவனுக்கு கொஞ்சம் பிறவிலேயே இந்த விளையாட்டு குணம் ரொம்பவே அதிகம். ஏன்னா விளையாட்டு குணம் அதிகமா இருந்தாலும் இந்த பேய் பிசாசுக்கு இவன் பயப்படுவான், ஆனா அதே பேய் பிசாசை வச்சு உங்ககிட்ட விளையாடுவான், காமெடி எல்லாம் பண்ணுவான். ஆனா பேய்
பிசாசுகிட்ட ரொம்பவே பயம் அதிகமா இருக்கிறதுனால இவன் அந்த இடத்துல தனியா போயிருக்கான் போல இருக்கும். அப்ப அந்த இடத்துல இருக்கிற அந்த ஆன்மா இவனையும் பார்த்திருக்கு. இவன் உடல் அளவுல ரொம்பவே வீக்கானவன் அண்ட் மனதளவுலையும் ரொம்பவே வீக்கானவன் அப்படின்றதுனால அங்க இருக்கிற அந்த பேய் இவனையும் பொசஸ் பண்ணிருக்கு, இவன் உடம்ப ஆக்கிரமிச்சிருக்குப்பான். ஆனா அந்த சமயம் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த பையனுக்கு சுத்தமா தெரியாது. ஆனா இப்போ சமீபமா நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்துக்கும் இவன் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா தான் காரணம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே கன்ஃபார்ம் ஆகுது. ஐயோ, அன்னைக்கு நாங்க சமைக்கிறதுக்கு போனா அந்த இடத்துல தான் இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கான். அப்போ இவன் பண்ண ஒரு சில விஷயம் உண்மையிலேயே உண்மைதானா அப்படின்னு இப்பதான் விக்னேஷ் இவரும் யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த வயசானவரும் இந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணி அந்த பையனுக்கு சக்தி அவருக்கு பிடிச்சிருக்கிற அந்த பேயை விரட்டுறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த நிறைய மந்திரிச்ச பொருள்லாம் சக்தி அவங்க அம்மா அப்பாட்டையும் கொடுத்து அனுப்புறாங்க. கொஞ்ச நாளைக்கு உன் பையன் எங்கேயும் போகக்கூடாது, அவனை வீட்டை தவிர சொல்ல போனா ரூம்லேயே வச்சிருக்க, அவனுக்கு ஏதாச்சும் தேவைன்னா அந்த இடத்துல வச்சு பண்ணுங்க, அதை தவிர்த்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் அவன் உங்க வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது, முக்கியமா பசங்க கூட சேர்ந்து இந்த ஊரை சுத்துற விஷயத்த கட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சு அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூஜை பொருள்லாம் வாங்கி அவங்க பையனான சக்தியை வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு சில வாரம் வரைக்கும் பையனை வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே வச்சு அவருக்கு சாப்பிட்றதா இருக்கட்டும், குளிக்கிறதுக்கு தேவையான இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே அந்த ரூம்குள்ளேயே வச்சு பண்றாங்க. அண்ட் இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விக்னேஷ் அண்ட் அவருடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சக்தி அவரை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க. ஏன்னா போக போக அவரோட மூஞ்சும் கொஞ்சம் விகாரமாகவும் மாறி இருக்கு. ஸோ இதனாலே அவர்கிட்ட பேசவும் பயப்படுறாங்க, பார்க்கறதுக்கும் பயந்துருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட் இல்லை, அட்லீஸ்ட் அவன் எப்படி இருக்கான்னாச்சும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு டைரக்டா சக்தி அவங்க அம்மா போயிட்டு அம்மா அவன் எப்படி இருக்கான், சரியாயிட்டானா, எப்போ வெளியில் வருவான் அப்படின்னு கேட்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு இருக்கான்ப்பா, சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சமாளிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வாரம் போது அப்போ வரைக்கும் சக்தி இவரும் ரூமை விட்டு வெளியிலையும் வரல. அப்போ அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இது சரியாக மாட்டேங்குது, பேசாம ஆந்திரால நம்ம சொந்தக்காரங்களும் இருக்காங்க அண்ட் அந்த இடத்துல இந்த பேய் ஓட்டுற விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பேசாம நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி அந்த இடத்துல வச்சு மறுபடியும் இந்த பேய் ஓட்டுற விஷயத்தெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையனை நம்ம ஊருக்கு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சக்தி இவருக்கு பேய் பிடிச்ச அந்த 3 வாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை அப்படியே வேலூர்ல இருந்து பக்கத்திலே தான் ஆந்திராவும் இருக்கு, ஆந்திராவுக்கும் கூப்பிட்டு போறாங்க. ஆனா கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் மறுபடியும் பண்றாங்க. அண்ட் ஆந்திராவில் இருக்கிற நிறைய இடத்துல போயிட்டு அவருக்கு பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் புதுசாக இடத்துக்கும் போகிறாங்க. போன எல்லா இடத்துலையும் அவருக்கு அந்த பேய் ஓட்டுற சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 4-5 வருஷம் இந்த ஒரு விஷயத்த ஆந்திராலே வச்சு பண்ணுறாங்க. இந்த சைடில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண விக்னேஷ் இவரும் ஸ்கூல்லாம் முடிச்சிடுறாரு, காலேஜும் ஜாயின் பண்ணிடுறாரு, காலேஜும் முடிச்சு வேலைக்கும் போயிட்டு இருக்காரு. அப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்டான சக்தி அவரை பற்றி எந்த நிலவரமும் தெரியல. ஏன்னா ஒரு லெவல் வரைக்கும் கால் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் அந்த ஃபோன் காலும் யாருமே எடுக்கலை. இப்படியே காலங்கள் போக போக சரி எங்கே இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் இவரும் அவரோட வேலையை பார்த்துட்டு இருக்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆந்திரால இருந்து சக்தி அவங்க ஃபேமிலியோட மறுபடியும் வேலூர்ல இருக்கிற அவங்க கிராமத்துக்கே வராங்க. இப்படி ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க இருக்கிற விக்னேஷ் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப வந்த விக்னேஷ் இவரை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல அடையாளமே தெரியல, யாரா இவன் இவ்வளவு பெருசா குண்டா இருக்கான் அப்படின்னு அவங்களும் யோசிச்சிருக்காங்க. உண்மையில அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அவருக்கு தாடி மீசெல்லாம் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல ரெகக்னைஸ் பண்ண முடியல, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு டேய் நம்ம சக்திரா அப்படின்னு போயிட்டு அவர்கிட்டயும் பேச இப்ப சக்தி அவரும் ரொம்பவே சாதுவா ரொம்பவே சாதாரணமா பேசுறாரு. அந்த இதுக்கு முன்னாடி இருந்து அந்த பிராங்க் பண்ற விஷயம் அந்த பழைய குறும்புத்தனம் எதுவுமே இல்லாம ரொம்பவே மெச்சூர் ஆன மாதிரியும் இங்க பசங்க கிட்ட புதுசா பேசுற மாதிரியும் அண்டு கொஞ்சம் சைலண்டாவும் பேசிட்டும் இருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் இங்க இருக்கிறது எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால சக்தி அவர் என்ன பண்றாருன்னா, டேய் உங்கெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுடா, அண்ட் எனக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷமாக இருக்குது, இப்போ நான் சரியாயிட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அண்ட் உங்கள் எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணேன், கடைசியாக நம்ம ஊருக்கே வந்துட்டேன் அப்படின்னு அந்த பழைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் சக்தி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறாரு. டேய் நம்ம இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த காட்டுப்பகுதியில் போயிட்டு சமைக்கலான்னு போனோம்ல, அந்த விஷயத்த கூட நம்ம பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் நானும் உங்க கூட இருந்த அந்த பழைய நாட்கள்லாம் ரொம்பவே மிஸ் பண்றேன். பேசாம இன்னைக்கு நாம போயிட்டு அங்க இந்த சமைக்கிற வேலையை பார்த்தா என்ன, இந்த கோழி அறுத்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்ற விஷயத்த மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த விஷயத்த கேட்ட விக்னேஷ் இவரும், டேய்
ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிட்டு தான் பிரச்சனை வந்திருக்கு, மறுபடியும் அங்கே போயிட்டு திரும்பவும் பிரச்சனை வேண்டாம், நம்ம இங்கே இருக்கலாம், வேற எதனா இடத்துக்கு போகலான்னு கூட சொல்லும்போது பட் இருந்தாலும் சக்தி இவர் என்ன பண்ணுறாருன்னா பசங்களை கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாரு. இல்லை நாம் அங்கே தான் போகிறோம், நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அங்கே தான் போகணும் அப்படின்ற மாதிரி பசங்களை கொஞ்சம் மைண்ட் வாஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. பட் விக்னேஷ் இவர் என்ன பண்ணுறாருனா டேய் அந்த இடத்துக்கு மட்டும் வேணாம், அதுக்கு பதிலாக நம்ம வழக்கம் போல் கிரிக்கெட் விளையாடுவோம், கிணத்துல முங்கி குளிப்போம், இந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அப்பவும் சக்தி இவரும் இல்லைடா அங்கே போகலாம் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்க. அப்போ விக்னேஷ் இவரும் டேய் அந்த இடத்துக்கு வேணான்னு சொல்கிறேன்ல, அதுக்கு பதிலாக நம்ம வேலூரில் தான் இந்த ஃபோர்ட்லாம் இருக்குது, பழங்காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த இடம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னா அப்படியே டைவெர்ட் பண்ணி இந்த கிணத்துல குளிக்கிறதா இருக்கட்டும், கிரிக்கெட் விளையாடுறதா இருக்கட்டும், அந்த காலத்தில் ராஜாக்கள் வாழ்ந்த இடம்லாம் வேலூரில் இப்போவும் இருந்துட்டு இருக்கு, அந்த இடத்துக்குலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு அப்படியே அந்த இடம்லாம் சுற்றிட்டும் இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது கூட சக்தி இவரும் இந்த பசங்களை எப்படியாச்சும் மைண்ட் வாஷ் பண்ணி அந்த காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் அவருக்கும் இருந்துட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களுக்கு அழுத்தம் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறார். டேய் அந்த இடத்துக்கு போகலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டல, அங்கே போகலாம் அப்படின்னு பசங்களை மைண்ட் வாஷ் பண்ணிட்டும் இருக்காரு. இப்படி அங்கே ராஜாக்கள் வாழ்ந்த அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல ஒரு கல் விழற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த கல் ரொம்பவே பெருசாக இருக்கும், விழாமல் ஒரே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு ஒரு இடமும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இவங்களும் சுற்றிட்டு இருக்க அப்போ ஒரு இடத்துல சும்மா கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. உட்காந்துட்டு பழைய விஷயம்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது சக்தி இவர் திடீர்னு இப்போ அமைதியாக தான் இருந்தார், அந்த இடத்துல பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. கத்தனது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரோட கையை பிடிச்சி இழுத்து அந்த கையை பயங்கரமாக கடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கடிச்சதில்ல அந்த சதெல்லாம் பிச்சுக்கிட்டு ரத்தம் வரவும் ஆரம்பிக்குது. அப்படி வந்த ரத்தத்தை சக்தி ஈவரும் அப்படியே நக்கவும் ஆரம்பிக்கிறாரு, அந்த ரத்தத்தை குடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. பக்கத்தில் கடி வாங்கின அந்த பையன் பயங்கரமாக கதறவும் ஆரம்பிக்கிறான். கூட இருக்கிற மற்ற பசங்க எல்லாருமே அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால அந்த சமயம் தடுக்கவும் முடியல. அந்த அளவுக்கு சக்தி ஈவரும் ரொம்பவே மூர்க்கத்தனமாக ரொம்பவே ஆக்ரோஷமாக இந்த ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க. ஸ்டார்டிங்கில் இது எல்லாமே ஒரு பிராங்க் தான், இவன் இன்னும் திருந்தலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விக்னேஷ் ஒரு லெவலுக்கு அப்புறம் தான் அவருக்கும் புரியுது, இல்லை இது பிராங்க் இல்லை, இவனுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு விஷயம் இன்னும் இவனை விட்டு போகலை அப்படின்னு அப்போதான் இவரும் புரிஞ்சுக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பையனை போட்டு பயங்கரமாக அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்டு கையில் கிடைக்கிற பொருள் கல்லாக இருக்கட்டும் மற்ற விஷயத்தை எடுத்து அங்கே இருக்கிற மற்ற பசங்க மேலே எரிஞ்சு அவங்கள காயப்படுத்துகிற இந்த ஒரு விஷயமும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல விக்னேஷ் இவர் என்ன பண்ணுறாருன்னா சக்தி அவரு தடுத்து டேய் ஏன்டா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ பண்ணுறது பிராங்க் மாதிரிலாம் தெரியல, ஏதோ சீரியஸாக பண்ணுற மாதிரி இருக்கு, எதாக இருந்தாலும் நிறுத்திக்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது சக்தி சொல்கிற விஷயம் அன்னைக்கு பிரச்சனைன்னும் போது எல்லாரும் என்னை விட்டு போயிட்டீங்களே, உங்க யாருமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி விசித்திரமா பேசுறாரு. அதாவது ஒரு சமயம் இவர் நார்மலா சக்தியா பேசுறாரு, இன்னொரு சமயம் இவர் உடம்புல இருந்து வேற ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. இந்த வித்தியாசத்தை வந்து விக்னேஷ் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறாரு. இவன் உடம்புல இருக்கிறப்ப இவனை இன்னும் விட்டு போகல அப்படின்னு அப்பவே இவரும் கொஞ்சம் கொஞ்சமா பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அந்த சமயம் தான் சக்தி அவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாவும் பேச ஆரம்பிக்குது. டேய் அவனை விட்டு நான் போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா, இப்போ வரைக்கும் அவன் உடம்பை விட்டு நான் போகலடா, எல்லாருமே நம்ப வச்சிருக்கேன் நான் அவனை விட்டு போயிட்டேன் அப்படின்னு. அண்ட் இவனையும் நான் விட மாட்டேன், இவன் கூட இருக்கிற உங்களையும் நான் விட மாட்டேன், இந்த இடத்துல இருந்து உங்க எல்லாருமே கண்டிப்பா என் கூட கூட்டிட்டு போகாம விட மாட்டேன். ஏன்னா இவனை நான் கொண்டு என் கூட கூட்டு போயிட்டேன்னா இவன் உங்களை மிஸ் பண்ணுவான்ல, அண்ட் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்க எல்லாருமே கண்டிப்பா நான் கொண்டு கூட்டு போவேன் அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமா பழையப்படி அந்த மூஞ்சி விகாரமா ஆரம்பிக்க அந்த கண்ணெல்லாம் வெளியில வந்து இந்த இடத்துல உண்மையிலே ஒரு பேய் பேசினா எப்படி இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை பார்த்த பசங்க எல்லாருமே அலறி அடிச்சுட்டு நீயும் வேணாம் நீ இங்கே கடை உன்னால நான் கூட்டு போற மாதிரி இல்லை அப்படின்னு எல்லாருமே அலறி அடிச்சுட்டு அவங்க ஊரை பார்த்து ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே சக்தியோட ஃபேமிலி கிட்ட போயிட்டு ஆண்டி உங்கள் பையன் இன்னும் மாறல போல இருக்கு, அவன் இப்படியே தான் இருக்கான், அங்கே போனதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் பண்ணான் அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையுமே புட்டு வச்சதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் டேய் அவனுக்கு இன்னும் சரியாகலடா, உன்னை யாரும் அவனை கூட்டு போக சொன்னா, அவனுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு தெரியும்ல அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ விக்னேஷ் அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாதுல்ல இன்னும் சக்தி இவருக்கு சரியாகலை அப்படின்னு. இல்லாண்டி ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கான், கொஞ்சம் வெளியில் கூப்பிட்டு போனால் ரிலாக்ஸாக இருக்கும், அண்ட் அவனுக்கும் பிரச்சனை சரியாயிருச்சுன்னு நினச்சிதான் நாங்களும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதுக்கப்புறம் சக்தியோட அம்மா அப்பாவும் புரிஞ்சுக்கிறாங்க பசங்க வேணும்லாம் கூப்பிட்டு போகல அப்படின்னு. சரிப்பா அவனை போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கே விட்டீங்க வாங்க போகலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கும் போகிறாங்க. போய் பார்த்தா அந்த இடத்துல சக்தி இவரையும் காணும். டேய் என் புள்ள எங்கடா போனான் அப்படின்னு அந்த இடம் ஃபுல்லாக தேட ஆரம்பிக்க
கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக தேடிட்டும் இருக்காங்க. அப்படி கடைசியாக தேடினதுக்கு அப்புறம் தான் அங்கே சின்னதாக ஒரு கொக்கை மாதிரி ஒரு செட்டப்பும் இருக்கு. அதில் தான் உட்காந்துட்டு இருக்காரு. அண்டு உடம்புல இருக்கிற துணி எல்லாத்தையுமே கழட்டிட்டு நிர்வாணமாக சொல்ல போனால் இந்த அகோரிங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கெட்டப்பில் இவரும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்போ இவன் ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கான், இந்த நிலைமையில இவன் பக்கத்தில் யாருமே போக முடியாது அப்படின்னு. அப்போ சக்தி அவர் அப்பா என்ன பண்ணுறாருன்னா யாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நடக்குது, தயவு செஞ்சு வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க பையனை அந்த இடத்துல பார்த்துங்க, நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வரேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில மணி நேரங்களில் நல்லா ஹைட்டாக ஒரு 7 பேரும் வராங்க. பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இந்த அகோரிகள் மாதிரி தான் இருக்காங்க. அவங்களும் இப்போ சக்தி இவர் முன்னாடி நின்று அந்த இடத்துல இந்த மந்திரங்கள்லாம் சொல்லி இந்த மந்திரிச்ச தண்ணிலாம் அவர் மேலேயும் தெளிக்க ஆரம்பிக்கிறாங்க. மரியாதை இங்கே வந்துரு, எங்கள் கூட வந்துரு அப்படின்னா அவங்களும் கூப்பிட. பட் அங்கே இருக்கிற சக்தி இல்லை, சக்தி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா இல்லை, என்னை விட்டுருங்க, என்ன நீங்கள் விடலைன்னா இவனையும் கொல்லுவேன், இவன் கூட இருக்கிறவனும் கொல்லுவேன், ஏன் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் வந்து இவன் வாழ்ந்துட்டு இருக்கிற கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே கொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக கத்திட்டும் இருக்கு. ஆனால் அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சமாதானமாக தான் பேசுகிறாங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம், இவனை விட்டு போயிரு, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுறோன்னு சொல்ல. பட் சக்தி அவர் உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா இல்லை, எனக்கு இவனும் வேணும், இவனோட ஃப்ரெண்ட்ஸும் வேணும், இவன் இல்லாமல் இவன் ஃப்ரெண்ட்ஸாலையும் இருக்க முடியாது, ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே நான் கூப்பிட்டு போவேன், என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்பவே திமிர்த்தனமாக பேச. அப்போ அங்கே அந்த அகோரிகள் மாதிரி இருக்கிற அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சில மந்திரங்கள்லாம் சொல்லி மொத்த பேருமே அப்படியே கிட்ட வந்து இந்த கயிறுலாம் வச்சு சக்தி அவரோட உடம்பை கட்டி அப்படியே குண்டு கட்டா இங்கேருந்து அவரையும் தூக்கிட்டு போகிறாங்க. இல்லை ஒரு கோயில் ஒன்று இருக்குது எங்கள் இடத்த ஊரில், படவட்டம்மன் அப்படின்னு ஒரு கோயில். அந்த கோயிலில் உட்காந்து பொம்பையெல்லாம் அடித்து நனவு பண்ணி அவங்க சாமி வர மாதிரி வந்து ஒரு அம்மாவுக்கு வரும். அவங்க வந்து கேட்டாங்க, நான் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி வந்து யாருமே வந்தது இல்லையா, நீ யாரு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. அந்த பேர் சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. ரொம்ப வருஷமாக வெளியே வந்து காத்திருந்தேன், எனக்கு தண்ணி இல்லை, அது இல்லை, எல்லாமே வறண்டு போய் காஞ்சி போய் ஏதோ சொல்லிட்டு டைலாக் வந்துச்சு. என்னென்னவோ சொல்லி பிணத்துட்டு இருந்தாங்க. பிணத்துட்டு இருந்து கடைசியில் வந்து ஓட்டிட்டு மாதிரி அந்த அம்மாவே மலை ஏறிட்டு போயிட்டு கருப்பு மலை முழுங்கி அப்படியே இது பண்ணிட்டாங்க. இவனும் ஒரு பக்கம் வாங்கி விழுந்துட்டான். இதுக்கப்புறம் ஆரணி கிட்ட இருக்கிற படவேடு கோவில் அங்கே வச்சு தான் இவருக்கும் பேய் ஓட்டும் ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் உடம்புல இருக்கிற அந்த பேயை ஓட்டிடுறாங்க. அப்படி ஓட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல அவரும் மயக்க போட்டு விழுந்துற. இதுக்கப்புறம் சக்தியோட அம்மா அப்பா, எப்பா இதுக்கப்புறம் அவன் இந்த ஊரில் இருக்க வேண்டாம், பழையபடி இவனை ஆந்திராக்கே கூப்பிட்டு போயிடலாம், சொந்தக்காரங்க வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அன்னைக்கு அவரும் ஆந்திராக்கும் கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆனால் இங்கேருந்து அந்த கோவிலிருந்து கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சாமி வந்தவங்க இங்கே இருக்கிற விக்னேஷாக இருக்கட்டும், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருக்கட்டும், அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்டு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதுவும் அழுத்தி சொல்கிறாங்க. அது என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் எந்த காலகட்டத்திலையும் நீங்கள் அந்த பையன் கூட உன் ஃப்ரெண்டான சக்தி கூட பேசுகிறதோ பழகிறதோ ஒன்றா சாப்பிட்றதோ, அவன் சாப்பிட்ட பொருளை நீ சாப்பிட்றது, அவன் குடிச்ச தண்ணியை வந்து நீ குடிக்கிறது அப்படின்னு உங்களுக்குள்ள இதுக்கு மேலே எந்த ஒட்டு உறவும் இருக்கக்கூடாது. அதே மீறி அவன் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், அவன்கிட்ட பார்த்து பழகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போன அந்த ஆன்மா திரும்ப எப்போ வேணாலும் வரும். அப்படி வந்ததுன்னா அவன் உடம்புல தான் வரும். அப்படி வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா அவனையும் கொண்டு கூப்பிட்டு போயிடும், அண்ட் உங்களையும் சும்மா விடாது. எந்த பிரச்சனையை இப்போவும் தற்காலிகமாக தான் ஓட்டியிருக்கோம். அந்த பேயும் இப்போ போகிறேன்னு சொல்லிடுச்சு, ஆனால் திரும்ப எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இதுக்கு நடுவில் நீங்கள் அந்த பையன் கூட பேசாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் உயிர் பழைப்பீங்க. நான் சொல்கிறது சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த சாமி வந்த ஒரு அம்மா அவங்க உடம்புல சாமி போயிடுச்சு. பட் சாமி போனதுக்கப்புறம் அவங்க நார்மலாக இந்த ஒரு விஷயத்த இங்கே இருக்கிற விக்னேஷ் மற்ற பசங்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து விக்னேஷ் அண்ட் அவங்க கூட இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சக்தி அவர்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும், பழகிறதா இருக்கட்டும் அப்படின்னு எந்த ஒரு விஷயமே, இந்த பிரச்சனை எல்லாமே பார்த்தீங்கன்னா 2013 நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவர் எப்படி இருக்காரு, என்ன நிலைமையில இருக்காரு, சொல்ல போனால் உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு கூட எந்த விவரமும் இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்குமே உயிர் முக்கியம். அதனால அந்த ஒரு விஷயம், அதாவது சக்தி அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது கூட அவங்க விருப்பப்படலை. இது மட்டும் இல்லாமல் சக்தி இவரு கூட இருந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஒருத்தர் சென்னை, ஒருத்தர் கோயம்புத்தூர், வேலூர் அப்படின்னு எல்லாருமே இப்போ பிரிஞ்சிருக்காங்க வேலைக்காக. ஸோ இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது மூலியமா அவங்க இந்த வீடியோ பார்த்து அவங்க இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தாங்களா, அது எல்லாமே ஞாபகம் வரும் அப்படின்னு தான் விக்னேஷ் இந்த ஒரு சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விக்னேஷ் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு. ஸோ விக்னேஷ் இவரோட லைஃப்பில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.
அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு ஷேர் பண்ண இந்த சம்பவம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் அந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேனல் அடுத்தடுத்த லெவல் முன்னேறும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்